ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். இந்த விலாக்ல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஈது ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் ரொம்ப சோம்பேறியா இருந்து ரொம்ப லேட்டாக போய் திங்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண ஒரு விலாக தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் ஈது முடிஞ்சு 1-2 நாள் ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஒரு வாரம் எடுத்துச்சுப்பா. யாரெல்லாம் என்னை மாதிரி சோம்பேறியா இருந்தீங்கன்றதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் ஸ்கூல் மட்டும் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் இப்படி தான் இருந்திருப்பேனோன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் 2 வாரத்துக்கு கூட வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் சில திங்ஸ் வாரத்துக்கு கூட வாங்கினா சரியா இருக்கும். மெயினாக வந்து இட்லி அரிசி வாங்கி வச்சே ஆகணும் வாரத்துக்கு கூடவை. எதை தேடி அலைஞ்சு கீழே உட்காந்து ஒவ்வொரு பாக்கெட்டா பெறட்டுறமோ அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான் ஸ்டாக்கே இல்ல போல, அதாவது கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு தேடும் போது பார்த்தா இந்த தான் இருக்குது சீரக பாக்கெட் பக்கத்துல தான் இருந்திருக்கு. கண்ணை மூடிட்டு தேடினா எங்க கிடைக்க போகுது. நம்ம என்னதான் சில சாமான லிஸ்ட் போட்டு எழுதிட்டு போனாலும் சில சாமான மறந்துட்டு வந்துருவோம். அது ஏன் தான் பண்றோம்னு எனக்கும் தெரிய மாட்டேது. வீட்டு பக்கத்துல இருக்க மதனா சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கலன்னா மனசு திருப்தி ஆகாது போல. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜிப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கிளாஸ் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டவ் துடைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட அடுப்பு மெயினா இவ்வளவு கிளீனா சுத்தமா இருக்க காரணம் இந்த ஜிப் தான். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்ல, நீங்க கேட்டீங்கன்றக்காக தான் நான் சொல்றேன். இப்ப வாங்குற சில ஐட்டம்லாம் வாரத்துக்கு தேவை இல்லட்டனா கூட சம்டைம்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை எனக்கு அடிக்கடி தேவைப்படாது. இருந்தாலும் வாங்கி வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதானே ரொட்டீனே ஸ்டார்ட் பண்றேன், அதனால கண்டிப்பா மாவு பாக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீ எப்போ போய் நான் யோசிச்சு இந்த அரிசியை ஊற போட்டு ஐயோ நினைக்கும் போதே கவலையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. எந்த சாமான் வாங்கினாலும் பின்னாடி இருந்து தான் எடுப்போம். அது ஏன் அப்படி இருக்கும்னு தெரியல. தக்காளி எங்க கொட்டி வச்சிருக்கான், அதுல இருந்து எடுத்தா சரி வராது. புதுசா கொண்டு வந்து எடுக்கும் போது நல்லா இருக்கும். என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்களேன். இப்ப ஆம்பளைங்களோட மென்டாலிட்டி நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு முட்டை எடுத்து வந்திருப்போம், எவ்வளவுக்கு எடுத்திருக்க அப்படி கேட்பாங்க. எவ்வளவுக்கு எடுத்திருக்கீங்க அப்படி சொன்னோம்னா இதோட கம்மியா இல்லையா, இதோட கம்மியா இருக்கு, ஆனா முட்டை சைஸும் கம்மியா இருக்கு, பரவாயில்லையா. லிட்டரலி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் அன்னைக்கு போயிட்டு இருந்து சரியான காமெடியா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் எக் ட்ரே வாங்கியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. 14 கிராம்ஸ், 16 கிராம்ஸ், 18 கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 24 தான். 24க்கு வாங்கினா மட்டும்தான் எக்கு கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. முட்டை பாலெல்லாம் வந்து யார் வேணா வாங்கி சாப்பிடலான்ற அளவுக்கு தான் முதல்ல பிரைஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்லையே. இந்த மாதிரி பிரைஸ் கூட்டிகிட்டே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த குட்டி குஸ்மாக்கெல்லாம் கூட்டு போனா இதான் பிரச்சனை. அது ஒரு சீஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க, அதை தான் எடுக்கணும். நம்ம கிட்ட வலுக்கட்டாயமா வேற திணிப்பாங்க பாத்துக்காங்க. நம்ம கிட்ட எக்ஸ்பிளேஷன் வேற பண்ணுவாங்க. அம்மா உங்களுக்கு தெரியலமா, இது வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பர்கருக்குலாம் யூஸ் பண்றதா இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு வாங்க. நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேங்க. இந்த டைம் போகும்போது ஒன்னு எடுக்கிறேன்னா அடுத்த டைம் போகும்போது வேற தான் எடுத்துட்டு வருவேன். அப்பதான் அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்ட் தானே. இந்த டைம் வாங்கின கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப் எல்லாத்தையுமே கையோட கந்த பார்த்து எந்த மாதிரி நான் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன்றது இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாரத்துக்கு கொண்டே வாங்குற எல்லா காய்கறி எல்லா ஃப்ரூட்ஸையுமே கரெக்டா முடிச்சிடுறமா? இந்த கேள்வி எனக்குள்ள நான் பல முறை கேட்டுக்குவேன். சம்டைம்ஸ் ஆலி ஹீரோ, சம்டைம்ஸ் வீணா போயிடும். இந்த மாதிரி நீங்களா கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்களா? மோஸ்ட்லி நான் அதெல்லாம் முடிக்கிறது தான் ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆகி நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கின வெஜிடபிள்ஸ் அப்படியே கடந்து போயிடும். எப்ப போனாலும் சீஸ் வாங்காம என் பொண்ணு வரவே வராதுங்க. சில விஷயங்களை அவசர ஆத்திரத்துக்கு இருக்கட்டும்ன்றக்காக வாங்கி ஃப்ரீசர்ல போட்டு வைப்போம். அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க என்ன வாங்குவீங்க? நான் மெயினா நகட்ஸ் வாங்கி வைப்பேன். ஃப்ரீசர்ல சிக்கன் நகட்ஸ் மட்டும் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அன்னையில இருந்து அம்மா பொரிச்சுட்டாங்க. இது என்னடா இது, நம்ம வாங்கி வச்சிருக்கதே அவசர ஆத்திரத்துக்கு. சம்டைம்ஸ் லேட்டா இருந்துச்சா பொரிச்சுக்கலான்றக்காக வாங்கி வச்சிருப்போம். ஆனா கண்ணில் பாத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னையில இருந்து அனத்த ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வாங்கி வச்சுக்கிட்டேங்க. நான் மட்டும் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் நினைச்சேன், ஆனா இல்ல, லுல்லு ஃபுல்லா பயங்கர கிரௌடு. ஏகப்பட்ட பேர் லாஸ்ட் டைம் வந்திருக்காங்கப்பா. என் ஹஸ்பண்ட் பொதுவா லுல்லுக்குலாம் வர மாட்டாங்க. என்னைக்கா ஒரு நாள் ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வரதான். என்னைக்கு நான் லைசன்ஸ் எடுத்தேனோ அன்னையில இருந்து வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் நான் தாங்க பாக்குறேன். சில விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடைக்க மாட்டேது. ஒரு grocery கூட போக முடியல, லைசன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் லைசன்ஸ் வாங்கினேன். இப்ப வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய இடத்துக்கு இவர் வரவே மாட்டேன்றாருப்பா. கேட்டா சிம்பிளா சொல்லிடுறாரு, நீ தான் கார் ஓட்டுல, டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துருவேன் தானே. எனக்காக வெயிட் பண்ணா நைட்டு முடி ஆகும், நீ போயிட்டு வந்தா பகல்ல போயிட்டு வந்துருவா, டிராபிக் இல்லாதப்ப. இது ஒரு வார்த்தை ஒண்ணு எப்ப பார்த்தாலும் இவங்க சொல்லிடுறது. நாம அவ்வளவு வேலை செய்யறோம், அப்ப எல்லாம் தெரியாது. லைட்டா வேலை செஞ்சுட்டு மூஞ்சி மாறுறத பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் பகுமானமா வாங்கினது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொண்டு போய் கரெக்டா எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் பெரிய வேலை இருக்கிறதுலேயும். நோம்பு டைம்ல வீட்டுல என்னென்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்கி அன்னன்னைக்கு சமைச்சிருந்தேன். வீட்டுல இவ்ளோ ஐட்டம் இல்லையான்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீட்டில் போயிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்றது இந்த வீடியோவில் பாருங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். கரெக்ட் தானே. இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கீழே கொஞ்சம் கெட்டியான கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மஸ்லின் கிளாத் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வரும்போது மல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு கட்டையும் தனித்தனியாக கந்த பார்த்து இந்த மாதிரி டிஷ்யூல சுத்தியே நான் வச்சுட்டேன். நான் பெரிய பாக்ஸ்ல நீளமா வச்சிருக்கேன் இல்லையா, அது 2 கட்டு வந்து கொரியாண்டர் லீஃப், 2 கட்டு மின்ட் லீஃப். மின்ட் லீஃப்ல வந்து ஒன்லி லீஃப் மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுல வைக்க இடம் இல்லன்றக்காக தான் பக்கத்துல இன்னொரு பாக்ஸ்லயும் போட்டு வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி டிஷ்யூ வந்து டே டு டே இல்லைனா கிஃப்ட் மார்க்கெட்ல கிடைக்கும், கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியா இருக்கும் உங்களுக்கு. வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர தண்ணி எல்லாத்தையும் அழகா சக் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கு. கொரியண்டர் லீஃப், மின்ட் லீஃபா இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மற்ற ஐட்டமா இருக்கட்டும் உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதுவரையும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எங்க வாங்குனீங்கன்றது கண்டிப்பா என்கிட்ட கேட்பீங்க. ஷார்ஜால இருக்க கிஃப்ட் மார்க்கெட்ல நான் வாங்கியிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா செம்ம குவாலிட்டியான பாக்ஸுங்க. நீங்களும் எங்கேயாவது அங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரே பாக்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்னு பச்சை மிளகாவும் இன்னொன்னு வந்து கருவேப்பிலையும் போட்டு வச்சிருப்பேன். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோடனே டிஷ்யூல நல்லா தொடச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உருகி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பார்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. ஈவன் பச்சை மிளகாவும் அப்படிதான், காம்பெல்லாம் கிள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதுல நீங்க வேற மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஏன் கூட ஷேர் பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த பாக்ஸ் எல்லாமே டே டு டே வந்து 15 dirhams 20 dirhams குள்ள தாங்க இருந்துச்சு. ஆனா டீமூல அமேசான்ல சேம் பாக்ஸ் டிட்டோ வச்சிருக்கான். ஆனா அதோட பிரைஸ்ல ரொம்ப கூட. கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். அந்த சைடு போறீங்க அப்படின்னா நீங்க மாத்துற மாதிரி சான்சஸ் இருக்கு அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ல அங்க ஒன் டைம் பார்த்துட்டு அப்புறம் அமேசான்ல பாருங்க. இந்த பாக்ஸ் கீழே வீல் இருக்கு. சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது எனக்கு தேவையான அளவுக்கு அழகா மூவ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மெயினான திங் என்னன்னா அழகா உங்க வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்டோட அளவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவுல வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அதை மாத்தி வைக்கணுமோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகா நீங்க மாத்தி வச்சுக்கலாம். என்னோட ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேனோ அது அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். காலையில சமைக்கும் போதும் சரி இல்ல எப்பவுமே சரி கை கரெக்டா அந்த இடத்துக்கு தான் போகும். இல்ல யாராவது என் பிள்ளைங்க மாத்தி வச்சுட்டாங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு கோவமா வரும் பாத்துக்கோங்க. ஏன்னா பக்கத்திலே தாங்க இருக்கும், ஆனா கண்ணு அதை தேடாது. அந்த இடத்துல இல்லையேன்றத மட்டும் தான் மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். எப்பவுமே வாரத்துக்கு 3 to 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் அது குழம்பாவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பொரியலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக தான் மோஸ்ட்லி நான் எடுப்பேன். பிகாஸ் எங்க வீட்டில் நிறைய நான்வெஜ் எடுக்கிறனால சம்டைம்ஸ் அதை பொரியலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக நான் தேடி தேடி பார்த்து எடுத்துப்பேன். இதில் ஒரு காமெடி என்னன்னா பால் எப்போ 4 லிட்டர் வாங்குறமோ தீரவே தீராது. எப்போ 2 லிட்டர் வாங்குறமோ டக்குன்னு பிள்ளைங்க ஊற்றி குடிச்சிருவாங்க. இந்த வாரம் நான்வெஜ் வந்து பீஃப், சிக்கன், அதுக்கப்புறம் மீன், ப்ரான்ஸ் இதெல்லாம் தாங்க நான் வாங்கியிருந்தேன். பீஃபும் சிக்கன் லுல்லுல வாங்கியிருந்தேன். ஆனால் மீன் மட்டும் நான் எப்போ வாங்குற கடையில் இருக்கு பார்த்தீங்களா ரஷீதியா, அங்கே தான் நான் ஒரு ஃப்ரெண்டு போறேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே பீஃப் வாங்கினாலும் சரி மட்டன் வாங்கினாலும் சரி ஒரே அளவா எடுத்து 2 பாக்கெட்டா போட்டு வாங்கி வச்சுக்குவேன். நான் சம்டைம்ஸ் ஒன்னா யூஸ் ஆனா பரவாயில்ல, யூஸ் ஆகலைன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு மொத்தமா ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் மொத்தமா ஃப்ரீஸ் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். தண்ணிக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது மறுபடியும் எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு. அதுக்காக குட்டி குட்டி பாக்கெட்டா நான் போட்டு வச்சுப்பேன் எப்பவுமே. நான் எப்பெல்லாம் வீடியோல ஆனியன் பாஸ்கெட்டை காமிக்கிறோன்னு ஷார்ட்ஸ்லேயே சரி வீடியோலேயே சரி எங்க வாங்குனீங்கன்றது கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்களாவது கேட்டுருவாங்க. இந்த வெஜிடபிள் பாஸ்கெட் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன் நான். இப்போ இந்த ஒயிட் கலர்ல இந்த ஷேப்ல இல்ல ரவுண்டு ஷேப்ல பிளாக் கலர்ல இருக்குது. நான் லிங்க் யாராவது கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பா தேடி பார்த்து இதே லிங்க் அனுப்ப ட்ரை பண்ணுவேன். ஆனா இந்த ஷேப் மட்டும் அதுல இல்லவே இல்லைங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து 4 ட்ரே இருக்கு இல்லையா, இப்ப இருக்க அமேசான்ல 5 ட்ரேஸ் எல்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்குது. இது நல்லா பிரீதபிளா இருக்கும். உங்களுக்கு வெங்காயம், தக்காளி இப்படி எது வேணா வச்சுக்கலாம் நீங்க. இன்னொன்னு என்னன்னா எவ்வளவு வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகா வீல் வந்து நல்லா ஈஸியா மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யாராவது வாங்கணும்னு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யோசிக்காம வாங்கலாம். சூப்பரான ப்ராடக்ட் இது. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. வீட்டுல பாத்தீங்களா பூண்டு எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு. இந்த ஒரே ஒரு பூண்டு தாங்க வீட்டுல மிச்சமே இருந்துச்சு. அவ்வளவு பார்த்துக்காங்க வீட்டுல எவ்வளவு சாமா இல்லாம இருந்திருக்குன்னு. சில ஐட்டம்லாம் வாங்கினாதான் சமைக்கவே முடியுன்ற அளவுல இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு ஜிஞ்சர் போட்டிருக்காங்க, தாய்லாந்து ஜிஞ்சர்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா சேம் லைக் இந்தியன் ஜிஞ்சர் மாதிரியே இருக்குது. ஆனா பாக்குறதுக்கு சைனாவோட ஜிஞ்சர் மாதிரி இருக்கு. ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கா. ஆனா மெயினான விஷயம் என்னன்னா ரொம்ப சுத்தமா இருக்குப்பா. இந்த வெஜிடபிள் ரேக்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் தனித்தனியா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டுக்குன்னு தனியா ஒரு ரேக், பெரிய வெங்காயத்துக்குன்னு தனியா ஒன்று, சின்ன வெங்காயத்துக்குன்னு தனியா ஒரு ரேக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழகா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்க சின்ன வெங்காயம் எப்படி உங்களோட சமையல்ல நிறைய யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் முதல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ 2-3 வருஷமா தான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதுக்கு நானே என்னை பழக்கிக்கிட்டேன். என்னோட சின்ன பையனுக்கு நிறைய சளி பிடிக்குங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சம்டைம் சின்ன வெங்காயம் அவனை மெல்ல சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சின்ன பசங்களும் சின்ன வெங்காயத்தை சாப்பிடுன்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் என்னோட சமையல்ல அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சேன். பையனோட ஹெல்த்ல கொஞ்சம் எனக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றீங்க, நிறைய சளி பிடிக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. என் பையனுக்கு டான்சில், அடிநாய்டு இப்படி எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹோம் ரெமெடி அடிக்கடி சேர்க்கறனால சின்ன வெங்காயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இதனால கியூர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. கியூர் ஆயிடுச்சுன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா ஒரு டிஃபரெண்ட் என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி வாங்க ஒரு துயரமான சம்பவத்தை சொல்றேன். எவ்வளோ பொறுமையா பக்குவமா பதுசா அந்த முட்டையை கொண்டு வந்தாலும் வீட்டுக்கு வரப்ப 2 to 3 முட்டை சாலிடா உடஞ்சு போயிருது. இதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பா யாராவது சொல்யூஷன் தெரிஞ்சு சொல்லி விட்டு போங்கப்பா. அதை அடுத்த நாள் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஓகே, யூஸ் பண்ணாத மாதிரி சிச்சுவேஷனா இருந்தா என்ன பண்றது? நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி முட்டை உடஞ்சிருந்தான்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு கொடுத்து வரதுக்காக நான் யூஸ் பண்ணிடுவேன். நான் இன்னொன்னு என்ன, அது மெயினா ஃப்ரிட்ஜ்லேயே நான் வைக்க மாட்டேன், வெளியே பவுல்லே வச்சிருவேன். நான் ஏன் தெரியுமாங்க, அவ்வளவு பொறுப்பு பொண்ணாமலாம் கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா மறந்துடுவேன்றக்காக வெளியே பவுல் போட்டு வச்சிருது. நான் ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் பண்ணிடலாம் இல்லையா? அதே மாதிரி கிரேப்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போட
பிச்சு வச்சுக்கோங்க. காம்பு எல்லாம் பிச்சு வச்சிங்க அப்படின்னா உள்ள தண்ணி வடிஞ்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிரீன் கலர்ல காம்போட பிச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இதுவரை யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேயா? இப்படிதாங்க ஒரு லாங் லீவ் முடிஞ்சு திங்ஸ் வாங்கி வச்சாலும் சரி, இல்ல ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சு ஒரு வீக் டேஸ் ஆரம்பிக்க போதுனாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த வீக் டேஸ் ஸ்மூத்தாவே போகும் எனக்கு. இப்ப ஊர்ல நல்ல மாம்பழ சீசன்லயா நிறைய மாம்பழம் கிடைக்கும். எங்களுக்கு இங்க பாகிஸ்தானி மாம்பழம் தான் எங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். அதான் கொஞ்சமா ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் வாங்கிட்டு வந்தது அதுவும் இல்ல. ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணிட்டு சும்மா சலசலன்னு தண்ணி மாதிரி இருந்துச்சுப்பா. ஒரு வாரத்துக்கு மொத்தம் 4 ஃப்ரூட்ஸ் வாங்குவேங்க. அதுல கண்டிப்பா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இருக்கும். போமோகிரானேட் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாத்தி வாங்கிப்பேன் நான். இந்த அளவுக்கு வாங்கின பேக்கை ஃபுல்லா காலி பண்ணி வச்சா மட்டும்தான் மறுநாள் கல்லுங்க ஸ்மூத்தா ஆரம்பிக்கும். உப்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வாங்கி ஸ்டாக் பண்ணிப்பேன். ஏன்னா கண்டிப்பாக நான் 2-3 பாக்ஸில் போட்டு வச்சிருக்கனால இதில் இருக்குது அதில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக மெயினாக அதை வாங்கி வச்சுப்பேன் நான். இந்த டாட்டாய்ஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் குளோபல் வில்லேஜ் போயிட்டு அதில் வாங்கியிருந்தேன். இது ஒரு சின்ன பிளான்ட், உள்ள ஃபுல்லாக சீட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. 12 hours தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதுமா. நார்மல் புல் இருக்கு இல்லையா, அதுதான் வளரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த பெவிலியனில் வாங்கியிருந்தேன்னா ஸ்பெயின் பெவிலியனில் வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப தெரியுது உம்மி இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் உம்மி யூஸ் பண்ணுவாங்க, தலானிக்கெலாம் போடுவாங்கல்ல, அதை போட்டு மேல விதையை போட்டு வச்சிருக்காங்கப்பா. நம்ம பிள்ளைங்களோட பழைய ஸ்டாக்கின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளும் ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்ல ஐடியா எனக்கும் வந்துச்சு. இந்த கபோர்டு இருக்கு பாருங்களேங்க, எத்தனை டைம் ஆர்கனைஸ் பண்ணாலும் எத்தனை டைம் ஒதுங்க வச்சாலும் கொசனே தாங்க இருக்கும். வீக்கெண்ட் வந்துச்சுன்னா போது ஃபுல் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி உள்ள வைக்க. டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லையா, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் வைக்க வேண்டியதா இருக்கு. அது போக டிஸ்போசல் ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ள தாங்க நான் வச்சிருப்பேன். இந்த ரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மெஸ்ஸியாவே இருக்க மாதிரி தான் இருக்கும். டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கூடை செம்ம சூப்பரான கூடைங்க. இந்த கூடை கிஃப்ட் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பரான பிளாஸ்டிக்கும் கூட. இந்த கூட நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கயிறுல பின்னி விற்பாங்க இல்லையா, சேம் மாடல் ஆனா பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பக்காவா நான் வெளியே வச்சுட்டேங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 1 மாசம் ஆச்சு. ஃபுல்லா கழுவி காய வச்சா மட்டும் தான் காலைல உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். நீங்களா இந்த மாதிரி லாங் லீவ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சுறுசுறுப்பா இருப்பீங்களா? எனக்குலாம் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். பிள்ளைங்க கூட சேர்ந்து 1 மாசம் நல்லா லேட்டா தூங்கி எந்திரிச்சிட்டோமா, அலாரம் அடிச்சா எந்திரிப்போமா அப்படின்ற ஒரு பதட்டமாவே தாங்க இருக்கும். ஆல்ரெடி இந்த விளாக்ல பார்க்க போற எல்லா சமையலும் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் மினி விளாகாவேவும். முதல் நாள் முட்டை உடஞ்சிருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வச்சு தான் ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி பண்ணி பிரெட்ல வச்சு நான் கொடுத்து விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் எக் யூஸ் பண்ணும்போது பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மெல் சூப்பரா இருக்கும். சால்ட், பெப்பரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் சில்லி மயோனைஸ் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிரெட்ல வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. எனக்கும் என் பையனுக்கும் சீஸ் பிடிக்காது. ஆனா இந்த 2 பசங்களுக்கு சீஸ் இல்லாம உள்ளேயே இறங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அன்னன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன்றதை டெய்லி மினி விளாக்ல நான் போடுறேன். கண்டிப்பா நீங்களா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் சமைச்சிருவாங்க, என்ன வேணா சமைச்சிருவோம். ஆனா அன்னைக்கு என்ன சமைக்கணும்னு நினைக்கும் போதே பயங்கர குழப்பமா இருக்கும். கரெக்ட் தானே? என்னை மாதிரி தானே நீங்களும்? பயங்கரமா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ டிஃபன் பாக்ஸ்ல நிறைய வாட்டர் மெலன்ஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சு விடணும். அதோட கொடுக்கும்போது கண்டிப்பா நான் மோர் வேற சேர்த்து இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விடுறேன் நான். பொதுவாகவே என் பிள்ளைங்களுக்கு மோர் தயிர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேக்கடா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றனால எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. நார்மலா ஜூஸ் வாங்கி கொடுத்து விடுற விட இது ரொம்ப கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். இந்த சால்டட் அன்சால்டட் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம இதுவரையும் பார்த்ததெல்லாம் வேலை இல்லை. டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதெல்லாம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் வீடை ஒதுங்க வைக்கணும் பாருங்க, அதுதான் பெரிய வேலை இருக்கிறதுலேயும். நடுவில் ஒரு இடத்துல மட்டும் செடி இல்லாமல் இருக்கா, அதில் ஃபுல்லாக விதை போட்டிருக்கேன். இன்ஷால்லா அதில் ஏதாவது நல்லதாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது இருக்கு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே காலையில் சாப்பிடாது. அப்படி சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பஸ்ஸில் ஆஃப் ஆயில் போட்டுரும். ஆனால் பெருசு இந்த மாதிரி கையில் டிஷ்யூல சுற்றி எடுத்துகிட்டு போகும். அது ஒன்று மட்டும்தான்ப்பா. காலையில் வெள்ளமா வேற போகிறாங்களா, அவங்களுக்கு கம்பல் பண்ணவும் முடியல, அவ்வளோ வெள்ளமா சாப்பிடவும் முடியல பிள்ளைங்கனால. சின்ன பிள்ளைக்கு போல கலாக் சாப்பிடுவாங்க. டெய்லி சுகர் போடுற மாதிரி இருக்கேன்றக்கா அதை கம்ப்ளீட்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் இட்லி சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் பிரெட் சாப்பிடுவாங்க. உங்க பிள்ளைங்களும் அட்லீஸ்ட் சாப்பிட்டாது போறாங்களா? எங்களோட காரிடோரை பாருங்களேன், எங்க பில்டிங் இப்படி தாங்க இருக்கு. ரம்ஜான் ஆரம்பிச்சு மெயின்டைன் பண்றான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றான். டைல்ஸ் ஃபுல்லா உடச்சு போட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ரம்ஜான்ல ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் பக்ரீத்லயாவது முடிக்கிறானான்னு பாப்போம். எங்களுக்கு ரம்ஜானோட வைபே போயிடுச்சுங்க இந்த மாதிரி உடச்சு போட்டதுல இருந்து. இவங்க எல்லாத்துக்கும் 6:30 கரெக்டா பஸ் வந்துடும். இவங்க வெளியே போன அதே டைம்ல கரெக்டா லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் என்னால லஞ்ச் கரெக்டா பேக் பண்ணி இவர் கொடுக்க முடியும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருவோம், நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு காஃபி குடிப்போம்னா கண்டிப்பா அதுக்கு டைமே இருக்காது. இவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸா உட்காந்து காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாங்க எல்லாமே என்னோட டைம். மறுநாள் காலை என்ன குழம்பு வைக்க போறோம், என்ன பொரியல் வைக்க போறோம்ன்றத முத நாளே டிசைட் பண்ணிடுறேன் மோஸ்ட்லி. அப்படி யோசிக்காம படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 10 to 15 minutes ஐடியால கிச்சன்ல நின்று யோசிச்சுட்டே இருப்பேன் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. என்ன குழம்பு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? வாரத்துக்கு எத்தனை குழம்பு நீங்க எல்லாம் வீட்டுல வச்சு மெயின்டைன் பண்றீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் மட்டன் குழம்பு வைக்கலாம், சிக்கன் குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் புளி குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம். அது மீன்
மீன் குழம்பு புளிக்குழம்பு கூட சேர்ந்துரும். அப்ப என்ன குழம்பு தான் வைக்கிறதுப்பா? வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவியல் பொரியல்லாம் சேர்த்து சாப்பாடுல பெசன் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஆட்கள் அதுவும் செய்ய மாட்டாங்க. புளி ஊத்துறதெல்லாம் புளி குழம்பு வந்துருது, கறி போடுறதெல்லாம் கறி குழம்புல வந்துருது. அப்ப ஆக்சுவலா பார்த்தா 2 குழம்பு தான் நம்ம வைக்க முடியும். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வீட்ல வந்து ஒரு பொரியல் பண்ணிடணும் மஸ்ட். அப்பதான் வீட்டுக்கு கிட்ஸும் ட்ரை பண்ணுவாங்கன்றக்கா கண்டிப்பா செஞ்சிருவேன் நானு. நான்வெஜ்ஜோ இல்லைன்னா வெஜ்ஜோ ஒன்று குழம்பா வச்சிருவேன், அப்படி இல்லைன்னா பொரியலா வச்சிருவேன். நான்வெஜ்ல குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பொரியல் இருக்கு. இல்லை காய் போட்டு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா நான்வெஜ்ல வந்து ஏதாவது ஒன்று பெரட்டின மாதிரி வதக்கின மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவேன். இப்போதானே ரொட்டீன் ஆரம்பிச்சு 1 வாரம் ஆயிருக்கு. இந்த 1 வாரம் சுறுசுறுப்பாக தான் போகும். ஏகப்பட்ட குழம்பு மண்டைக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையை காமிக்கி கொஞ்சம் கொஞ்சமாகும். எதுவுமே முடியலையா, கடைசியாக நமக்கு இருக்கவே இருக்கு சுண்டல். அதை எடுத்து ஊற போட்டுருவேன் நான். நீங்களாம் எப்படி? இப்படி தாங்க என்னோட வீக்கெண்டு முடிஞ்சு வீக் டேஸ்க்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி தான் என்னோட வீக் டேஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி vlogலாம் பிடிச்சிருக்கான்றது என் கூட கமெண்ட்ல கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொண்டு போற ஸ்கூல் ஆட்களையும் சரி, லஞ்ச் பாக்ஸ் போற ஆஃபீஸ் ஆட்களையும் சரி, இவங்க எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு காஃபியை போட்டு சோஃபால உட்காந்து ஒரு 4 பாட்டை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதாங்க சூப்பரா நமக்கான டைம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுமே ஒரு 1 மணி நேரம் தாங்க. அதுக்கப்புறம் விளக்குமாறு எடுக்கணும், வீடை கூட்டணும், இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னை மாதிரி தானே நீங்களும் இருப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதிரி புறா வந்து டெய்லி மண்ணை கொத்தி கொத்தி கீழே தள்ளி விட்டுரும். இது டெய்லி கிளீன் பண்றது எனக்கு ஒரு பெரிய வேலையா வச்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் ரமதானுக்கு போட்ட லைட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மேலே தூக்கி வைக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இருக்கு. இதோட இந்த vlog முடியுதுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்றேன். பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க கூட பர்சனலா பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்க என்கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கடைசி முடிவு பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.